நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். போலீஸ் அதிகாரிக்கு மேஜிஸ்ட்ரேட் அதிகாரம் கிடையாது, ரத்து செய்து ஹைகோர்ட் அதிரடி. குற்றச்சாட்டில் ஈடுபடுபவர்களை போலீசார் பிடித்து எந்த குற்ற செயலிலும் ஈடுபட மாட்டேன் என நன்னடத்தை பிரமாணம் எழுதி வாங்குகின்றனர். நன்னடத்தை பிரமாணம் மீறுவோரை கைது செய்து சிறையில் அடைக்க போலீஸ் கமிஷனர்களுக்கு அதிகாரம் வழங்கிய தமிழக அரசு 1913, 1914 அதிகாரம் பிறப்பித்தது. இதில் அதிகார துஷ்பிரயோகம் இருப்பதாக உள்ள புகார் மீது ஹைகோர்ட் இரு அரசாணைகளும் அரசியல் சட்டத்திற்கு விரோதமானவை என இரு அரசாணைகளும் ரத்து செய்யப்படுகிறது. இந்த அரசாணை அமலுக்கு வருவதற்கு முன்பிருந்த நிலையே நீடிக்க வேண்டும் என பெஞ்ச் நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு 9 நாள் ஆராய்ச்சி என இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் தலைமையில் சென்ற குழு 9 மாதம் கழித்து புளோரிடா மாநில கடல் பகுதியில் நேற்று இரவு இந்திய நேரம் 3:30 மணி அளவில் டிராகன் எக்ஸ் விண்கலம் 17 மணி நேர பயணத்தில் பாராசூட் மூலம் பத்திரமாக கடலில் இறங்கியது. நாசா குழுவினர் அவர்களை வரவேற்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இது ஒரு வரலாறு காணாத உலக சாதனை. ஜப்பான் நாட்டு விண்வெளி துறையுடன் இணைந்து செயல்படுத்த இருக்கும் இந்தியாவின் லட்சிய பயணமான சந்திராயன் 5 திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் கூறியுள்ளார். கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி பகுதிகளில் அரசு பஸ்கள் செல்ல முடியாத பகுதிகளில் பொதுமக்கள் எளிதாக செல்ல மினி பஸ்களை இயக்க முதலமைச்சர் அறிவிப்பின்படி குக்கிராமங்கள், குடியிருப்புகளில் உள்ள மக்களுக்கு 48 வழித்தடங்களில் மினி பஸ்கள் இயக்க கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் ஆணை வழங்கினார். தமிழில் பெயர் பலகை வைக்காத 18 நிறுவனங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தொழிலாளர் உதவி ஆணையர் சாந்தி தெரிவித்தார். முதலில் தமிழ், ஆங்கிலம் அல்லது பிற மொழிகளில் பெயர் பலகை இருக்க வேண்டும். சட்டமுறை எடை அளவு சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட ஆய்வில் எடை குறைவு, முத்திரை தரப்படுத்தப்படாத அடையாளங்கள், மறுபரிசீலனை சான்று காட்டி வைக்கப்படாமை, சோதனை எடை கற்கள் வைக்காதது, கூடுதல் விலைக்கு விற்றது, விலைப்பட்டியல் மற்றும் பொட்டல பொருட்கள் சட்டத்தின் கீழ் பொட்டலம் இடுவதற்கான உரிய பதிவு சான்று பெறாதது, இளம் சிறார்களை வேலைக்கு வைப்பது தொடர்பாக 60 முரண்பாடுகள் கண்டறியப்பட்டு ஒட்டுமொத்த 197 நிறுவனங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.